ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் கேட்டாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கோயம்புத்தூரில் சரவணம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். எல்லாருக்குமே தெரியும், சரவணம்பட்டின்னா நல்ல பிரபலமான ஊர் தான். சரவணம்பட்டியிலேருந்து காலப்பட்டி பக்கம். இது வந்து வேளாங்குறிச்சி இந்த இடத்துல நம்ம ஆலப்பிளாக் களம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 61 அடி அகலம், லென்த்து வந்து 85 அடி. நல்ல பெரிய களம், தண்ணி களம் போட்டுட்ருக்கோம். சரவணம்பட்டி பக்கம், இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு யாருன்னா என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாங்க, நேரில் வந்து கூட பார்க்கலாம். நம்ம சைட்டை பாருங்கள். ஆலப்பிளாக் களம் போட்டுட்ருக்கு, தண்ணி களம். இது வந்து வேளாங்குறிச்சி, சரவணம்பட்டி பக்கம் வேளாங்குறிச்சின்னா எல்லாருக்குமே தெரியும், அது சென்டர் தான். வாங்க, இன்றைக்கி வந்து இந்த 1.5 ஜல்லி காங்கிரீட் போடுறோம். இந்த வீடியோ பற்றி முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைட்டு வந்து சைஸு முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு 60 அடி அகலம், லென்த்து வந்து 85 அடி. மாம்பழை சொன்னது, நான் 86 அடி வச்சுருக்கேன். எப்பயுமே ஒரு அடி எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிடுறது. இது வந்து எல்லாமே புல் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 1.5 ஜல்லி போடுறதுக்காக புல் மால். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 4 இன்ச்சு வரும், 5 இன்ச்சு வரும், 6 இன்ச்சு வரும், எவ்வளோ வேணாலும் எச்சு கம்மி வரும். அது வந்து நம்ம மேடு பள்ளத்தை பொறுத்து அது வந்து மாறும். இந்த காங்கிரீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70-80% உங்களுக்கு மட்டம் வந்துடும். இந்த மாதிரி இப்போ மண் மேலேயும் ஒரு வாட்டி எர்த்ராமர் ஃபுல்லாக ஓட்டிட்டு, அதுக்கு மேலே நம்ம 1.5 ஜல்லி காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வாட்டி எர்த்ராமர் ஓட்டுவோம். இந்த மிக்சர் மிஷினை வந்து பாருங்கள், இது வந்து ஆப்பர் டைப்பு. இது மாதிரி ஆலப்பிளாக் மிஷினு கம்பெனிக்கு கூட போட முடியும். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரேட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டு, ஒரு 70,000 ரூபா சேர்ந்து ஆகும். இப்போ நார்மலாக ஒரு மூட்டை களவு மிஷினுக்கும் இந்த ஆப்பர் மிஷினுக்கும், ஒரு மூட்டை களவு மிஷினு மாம்பழம் வர்றது, ஒரு மூட்டை களவு மிஷின் போட்டு இந்த மாதிரி ஆப்பர் போடுறதா இருந்தால் உங்களுக்கு 1,70,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். கம்பெனியை பொறுத்து ஒரு 10,000 5,000 எச்சு கம்மி மாறும். கோயம்புத்தூரில் நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம ஐயனார்லேயும் நம்ம 1,70 1,65 கூட கொடுப்பார் இப்போதைக்கு ரேட்டுக்கு. இந்த இது பார்த்துக்காங்க. இது 6 மாதம் 1 வருஷம் கழித்து அந்த ரேட்டை எதிர்பார்க்காதீங்க. இது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு 1,70 இல்லை 65 கூட கொடுக்குறாரு. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது ஆப்பர் மிஷின் என்னத்துக்கு நல்லது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பக்கம் மிக்சர் மிஷின் சுற்றிட்டே இருக்கும், இந்த பக்கம் லோடு போட்டு வச்சிடலாம். ஒரு பொண்ணால் வச்சுட்டா கூட ஆலப்பிளாக்குலாம் ஒரு 15 பாண்டில் 20 பாண்டில் அள்ளி கொட்டி வச்சுட்டாங்கன்னா, அந்த பக்கம் 3 வண்டி கிட்டத்தட்ட 15 கல் அடிச்சுட்டு வர வரலையும் இவங்க இந்த பக்கம் லோடு பண்ணி வச்சுக்கலாம். லோடு பண்ணி வச்சுக்கினாங்கன்னா அந்த பக்கம் டக்குன்னு எடுத்து கொட்டிக்கின்னு திருப்பி கீழே வச்சுட்டாங்கன்னா அவங்க லோடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வேலை செய்கிறவங்க செஞ்சுட்டே இருக்கலாம், இந்த வேலை செய்கிறவங்க செஞ்சுட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மிஷின் இருந்தால் ஒரு 1,500 ஒரு 1000 கல் அடிக்கிற இடத்துல ஒரு 1,500 கல் கூட அடிச்சிட முடியும். அதே மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தலைமையிலேருந்து கொண்டு போய் மேலே கொட்டணும். இது வந்து கீழாட இப்படி அள்ளி இப்படி கொட்டிடுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கல் கொஞ்சம் சேர்த்தியும் பண்ணலாம். இது வந்து எர்த்ராமர் ஓட்டுறதுனால கொஞ்சம் உதிராக போடணும். எர்த்ராமர் ஓட்டினா தண்ணி ஜாஸ்தி போட்டால் எர்த்ராமர் அப்படியே உட்காந்துங்க ஒரே இடத்துல. அதனால் இந்த மாதிரி உதிராக போட்டுக்கணும். இவங்க வந்து ஏற்கனவே நான் வர்றதுக்கு முன்னே அவங்களே பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள், தொட்டிலாம் கட்டிட்டாங்க. இது வந்து நான் கட்டல, தொட்டி அவங்களே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கே ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி வேலை ஒன்று செய்யணும்பா, வந்து பார்க்குறதுல இல்லை, டைரெக்டாக நீ வந்து வேலையே செய்யலாம், வந்துடு நேரில் கிளம்பி அப்படின்னாங்க. சரி நான் சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலை, நேரில் கிளம்பி வந்துட்டேன். வந்து பார்த்தா ஏற்கனவே மண்ணெல்லாம் மட்டம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்தா டூப்ளோவில் மட்டம் கட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 1 அடி மண்ணை எடுக்கணுமா இருந்துச்சு. ஒரு பக்கம் கீழ் பக்கமும் மேல் பக்கத்துக்கும் 1 அடி வாட்டம் இருந்துச்சு. இந்த 1 அடி வாட்டத்தை வச்செல்லாம் நீங்கள் களம் போட்டாலும் வாய்ப்பே இல்லை, தண்ணி களம் போடவே முடியாது. அதனால் இன்னும் 1 அடி மண்ணை எடுக்கணும்னு சொல்லிட்டு நானே இப்போ அவங்க ஜேசிபி, சொந்த ஜேசிபி, அதனால் இந்த மண்ணை ஃபுல்லாக நானே எடுத்துகிட்டு திருப்பி மட்டம் கட்டி பண்ணியிருக்கேன். இது வந்து எர்த்ராமர் பாருங்கள். மாம்பழம் நான் எல்லா இதுலேயும் எர்த்ராமர் ஓட்ட மாட்டேன். கொஞ்சம் கம்மி இடம் இல்லை அது சுமாராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கொலன்னு கலந்து போட்டுருவேன். இந்த சைட்டு வந்து பெரிய சைட்டுன்றதுனால எர்த்ராமர் ஓட்டுது. அவங்க ஓனரோட இது தான், எர்த்ராமர் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சில பேர் விட்றதில்ல. சில பேர் எர்த்ராமர் ஓட்டலான்னு பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த வேலையை செய்வோம். ஏன்னா எர்த்ராமர் ஓட்டினா உதிராக தான் போட முடியும். இதே எர்த்ராமர் ஓட்டலை அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் கொலன்னு போடலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வேலை தான். ஆனால் எர்த்ராமர் ஓட்டுறது கொஞ்சம் டக்குன்னு வேலை ஆகும். அந்த வாடகை மட்டும்தான் ஒரு 700-800 ரூபா வாடகை வரும். மற்றபட்டுக்கு வேலை உங்களுக்கு நீட்டாக இருக்கும்.
இது வந்து முக்கியமாக நிறைய பேர் இந்த 1.5 ஜல்லியை போட்டுட்டு இந்த ஓட்ட உடச்சலுக்கு எல்லாமே டெஸ்ட்டை போட்டு தண்ணி ஊற்றி பெருக்கிடுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஜல்லியாக அப்படியே விட்டுறணும். பாருங்கள், இப்படி ஜல்லியாக இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் கம்பி கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம 1.25 ஜல்லி காங்கிரீட்டை போடும்போது இந்த ஹோல்ஸில் போயிட்டு அப்படியே லாக் ஆகிக்கும். 2 காங்கிரீட்டும் அப்படியே ஒட்டிக்கும், ஒன்றோட ஒன்று விடாது. இது ஜல்லியாக விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. அது கிடையாது, நான் தெரிஞ்சு தான் விட்றேன். இந்த மாதிரி ஜல்லியாக காங்கிரீட் போட்டுட்டு சிமெண்ட்டில் கலந்து போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த காங்கிரீட் பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.